அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி யாரா இருக்கீங்க? தேங்காயில் முக்கள் இருப்பது போல காத்தல் அடித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி போல நாங்க 3 பேர் பிறந்தோம். 3 பேர் யாராரு? என் அண்ணன் ஆகப்பட்ட அதாவது அப்பண்ண சுவாமி. முதலாவதாக அப்பண்ண சுவாமி, இரண்டாவதாக குப்பண்ண சுவாமி. நீங்க குப்பண்ண சாமி, மூன்றாவதாக என் தம்பி சுப்பண்ண சாமி. அவர்தான் சப்பண்ண சாமி. ஏமாத்திராத, ஒன்னையே சப்பிடுவான், கடிச்சு விடுவான். கூடி பிறந்து கூட்டு போல் அருந்து அண்ணன் தம்பி 3 பேராக இருந்தாலும் என் வாழ்க்கையிலே நேர்ந்ததே என் தாயும் தந்தையும் இழந்த பாவியடா. தாயை இழந்த கன்று போல் நாங்கள் தவிக்கும் நிலையை கண்ட என் அண்ணன் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் என் அண்ணன் இருவரையும் தோல் மேலையும் ஆர் மேலையும் எடுத்து வளர்த்து வாழ்வதனத்தில் வைத்துள்ளார். எங்க அம்மா அம்மா யாரு யாரு? குருபத்தினி, தெய்வபத்தினி. தெய்வபத்தினி அம்மா. அம்மாவுக்கு அம்மா, அண்ணிக்கு அண்ணி. அம்மாவுக்கு அம்மா, அண்ணிக்கு அண்ணி. அண்ணி என்று சொன்னால் அது அந்நிய உறவு கலந்துடும் என்று சொல்லி அம்மாவென்றே வர்ணித்து வருகிறோம். நண்பா, அதுபோல
45 மாசத்துல இன்னைக்கு 1 மாசம் மட்டும் என் நண்பர் வரல. யாரு? விஜயண்ணன். ஓ, விஜயண்ணன். நாங்க 2-3 ராத்திரி வரல. ஆமாங்க. ஊட்டிக்கு போயிட்டு வர முடியல. என்ன காரணம்? தன் அண்ணன் தமையன் இறந்தார் என்று சொல்லி மாண்டு மடிந்து விட்டார் என்று சொல்லி சரி. என் ஆரோக்கிய நண்பர் விஜயண்ணன் வரல. சரிங்க. தாயே பச்சியம்மா அந்த குடும்பத்துல தீட்டு இருந்தாலும் சரி. நீ தீவிர போய் நின்றுடாத. ஆ. கட்டி காத்து நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாக வாழ அம்மனை பிரார்த்திக்கின்றேன். அப்படி இருந்தாலும் காலை முழுவதும் காலை கடனை செய்து என் அண்ணனுடைய திருவாதத்தை வணங்க வேண்டும். நண்பா, என் தம்பியாகப்பட்ட சுப்பண்ணசாமி அரண்மனையில் அந்தபுரத்தில் இருப்பார். அண்ணார் அழைத்தார் என்று அதிசீக்கிரம் அழைத்து வா. அண்ணனை காண வேண்டும்.